போட்டு பத்துரும். நாளைக்கு காலையில இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த எக்ஸிபிஷனோட செக்யூரிட்டி வேலையை நீங்க தான் பக்காவா பாத்துக்கணும். ஓகே? இது அது என்னது? மோட்டோ அந்த கேமராவை கொஞ்சம் பாருடா. அங்க எவனோ ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். இந்த மானிட்டர்ல பாரு. அட இது நம்ம கூட்டா பையன் ஜானு. வா அவனுக்கு நாம யாருன்னு காட்டலாம். ஹலோ சிங்கம் சார், இங்க ஒரு விருந்தாளி வந்திருக்கான். மோட்டோ இந்த எக்ஸிபிஷன்ல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு திருட பூமியை பொளந்துட்டு கூட வெளியில வருவான். மோட்டோ இல்லடா அப்படிலாம் வர முடியாது. தர ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப பாரு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி 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 பாத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தியா? இத மீறி ஒருத்தன் தரையை உடைச்சிட்டு உள்ள வர முடியுமா? என்ன சான்ஸே கிடையாது. மோட்டோ அடுத்து இந்த பத்துல ஆட போற கதகளியை பாடுறா. டிடிட்டா 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 டிடிட்டா. போட்டு பத்துரும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது சார் நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃப்ளோர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. யாராவது சுரங்க பாதை தோண்டி இந்த ஃப்ளோருக்குள்ள வந்துட கூடாது பாருங்க. அதனால தான் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் மீதி இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ. இதோ கொண்டு வந்துட்டேன் சார். இத வச்சு டெஸ்ட் பண்ணிடலாமா? தண்ட மாதிரி சோமாரி உட்காரு நீ மாதிரி. எங்கடி குற நானு தண்ட மாதிரி சோமாரி எல்லாம் பாட்டு பாடி தர ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படி போடு. அட கொய்யால வாங்கடா வாங்க. போதும் போதும் நிறுத்துங்கடா. அடி அடி அடிச்சு என்ன உட்கார முடியாதபடி பண்ணிட்டீங்களேடா. இனி நான் எப்படி உட்காருவேன்? இந்த ஹால்ல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா இப்படி உதச்சிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு திருடனால உள்ள வந்து நிம்மதியா கொள்ளை அடிக்க கூட முடியாதா? The name is Singam, Inspector Singam. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். அது இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நாங்க பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டு திருடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரே நிமிஷத்துல வந்து எங்களை அமுக்கி போட்டுடுறீங்களே. டேய், நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உங்களை மடக்கி பிடிக்கிறோம். ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்கோம். பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் மடக்கி பிடிக்கிறோம். திருடா பெரிய விஷயம். நீ பாட்டுக்கு உள்ள நுழையிற, திருடிட்டு எஸ்கேப் ஆயிடுற. திருடுறது ஒன்றும் சாதாரண வேலை இல்ல. போலீஸ் வேலை தான் ஈஸியான வேலை. முடிஞ்சா ஒரு தடவை நீங்க திருடி காட்டுக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன். சேலஞ்ச். நான் உன்னோட சேலஞ்ச முழு மனசோட ஏத்துக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். திருடுறது என்ன அவ்வளவு பெரிய வேலையா நான் பாக்குறேன். யாரோட வேலை கஷ்டம் இப்ப தெரிஞ்சிடும். சொல்லு ஜான், எங்க போய் நான் இப்ப திருடணும்? நான் உடனே போய் திருடி காட்டுறேன். அப்புறம் நீ வந்து என்ன புடிச்சு காட்டு பார்க்கலாம். இந்த நகரத்துல இருக்கிற மிகப்பெரிய பேங்க்ல கொள்ளையடிச்சு காட்டுங்க. ஆனா நீங்க போய் கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உங்களை பிடிச்சிருவாங்க பாருங்க. ஓகே டன். இப்பவே நான் போய் திருடி காட்டுறேன். கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். பபிள்கம் சார், நான் தான் ஜான் த டான் பேசுறேன். நான் என்னோட திருட்டு வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். நிஜமாவே நல்ல மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன புடிச்சு உள்ள தள்ளிட்டு சிங்கம் சார் இப்ப அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? இன்னைக்கு என் பேரை சொல்லி சிங்கம் சார் தான் பேங்குக்கு போய் திருட போறாரு. அது மட்டும் இல்ல, அந்த பழிய என் மேல அவரு போட போறாரு. என்ன காப்பாத்துங்க சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னமோ தப்பு நடக்குது. ஏன் சிங்கம் தப்பு பண்ண மாட்டா, பண்ணவே மாட்டா. உண்மையிலே இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றது கஷ்டமான காரியம் தான் போல இருக்கு. உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. நான் பேங்க கொள்ளை அடிச்சுட்டேன் பாரு.
இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. அதாவது இம்பாசிபிள். பபிள் கம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஒரு போலீஸா இருந்துகிட்டு இப்படி திருட்டு வேலை பண்றதுக்கு உனக்கு பப்பிஷமா இல்ல. நீ திருடுற இந்த விஷயத்தை இந்த குட்ட பையன் ஜான் நல்ல பையன் தான் எனக்கு சொன்னா. போலீஸ்ங்கிற பேருக்கு நீ கலங்கத்தை உண்டாக்கிட்ட. ஆமா, கலங்கம். போலீஸ்னா என்னன்னு நான் காட்டுறேன். இந்த சிங்கத்துக்கு பபிள் கம் யாருன்னு காட்டுறேன்டா. சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இது எல்லாமே இந்த ஜானோட தந்திர வேலைதான். இவன் தான் என்ன வேணும்னே மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறான். யார் சொல்லியும் நான் கேட்க தயாராக இல்ல. என் 2 கண்ணால சொந்த கண்ணால பாத்துட்டேன். பணத்தோட சிக்கிட்ட. ஒழுங்கா நீயே லாக்அப் குள்ள போயிடு. நான் அந்த லாக்அப்ப லாக் பண்ண போறேன். அட கடவுளே, நான் ஒரு நிரபராதி. அதை நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் நிரூபிச்சு காட்டுவேன். ஏய் நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஏய் நில்லு. ஓ மை காட். ஜான் பிளான் பண்ணி என்ன வசமா மாட்டி விட்டுட்டான். என்னோட அப்பாவே என்ன ஒரு திருடன் நம்பிட்டாரு. எனக்கு நான் இங்கதான் உதவி செய்து ஓட்டு பத்திரம். இன்னைக்கு சட்டத்துக்கும் சட்டத்தை காப்பாத்துற எனக்கும் உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன நீங்க அழ ஆரம்பிச்சிட்டாரு? ஏய் பத்தலு, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா மிஸ்டர் பபிள்கம், நான் தான் டிஐஜி ஆபீசர் மிஸ்ரா பேசுறேன். எஸ் சார். டெல் மீ சார். இன்டெலிஜென்ட் பீரோல இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற டைமண்ட் ஜாக்கெட்டை ஆட்டைய போட போறாங்களாம். அவங்க ஆட்டைய போறதுக்கு முன்னால நீங்க போய் அதை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற லாக்கர்ல வச்சீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஹலோ, எக்ஸிபிஷன் ஹால் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. இங்க யாரும் திருட வரவே இல்ல. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. உடனே போய் அந்த டைமண்ட் ஜாக்கெட்டை எடுத்துட்டு வந்து நீங்க பத்திரமா வைங்க. அதுவும் லாக்கர்ல வைங்க. சொன்னதை கேளுங்க. அங்க போறதுக்கான வழி யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. என்ன மை ஆர்டர். இந்த மாதிரி களவாணித்தனத்துல கை தேர்ந்தவன் யாரும் அவங்கிட்ட கேளு. அவன் நிச்சயமா ஐடியா கொடுப்பான். அதை ஃபாலோ பண்ணிக்க. இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனோட கௌரவ பிரச்சனை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. என்ன புரியுதா? ஓகே சார். எனக்கு ஜான் ஹெல்ப் பண்ணுவான் சார். இந்த வேலையில ஜான் கை தேர்ந்தவன். இப்ப அவர் நம்ம கிட்ட தர டைமண்ட் ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். அப்புறம் ஜான் ஆயிடுவான். ஜான் ஆக போறான். டான். சீக்கிரம் வாடா. அண்ணா பையனே, எங்கடா வர? என்ன பண்றீங்க? ஒரு போலீஸ். இப்ப தெரிஞ்சதா கொள்ளையடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு. உன் புள்ள என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த வேலை ரொம்ப ஈஸின்னு. இப்ப அந்த உண்மை உனக்கும் புரிஞ்சிருக்கும்ல. Hands up. You are under arrest. கமிஷனரா இருந்துகிட்டு திருடன் கூட சேர்ந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இப்படி செய்ய வெக்கமா இல்ல? நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரேன். வேண்டாப்பா வேண்டா. நான் திருட வரல. அந்த டிஐஜி பிசராத்தா இப்படி பண்ண சொன்னாரு. இதோ வந்துட்டாரு. ஐயா சொல்லுங்க, நீங்க தானே திருட சொன்னீங்க? டிஐஜி சாருக்கு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தான் அவரையே கையோட கூட்டு வந்திருக்கோம். சாரி சிங்கம், என்ன உண்மையிலேயே மன்னிச்சிடு. ஒரு திருடன் மேல நம்பிக்கை வச்சனே தவிர உன் மேல நம்பிக்கை வைக்க தவறிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நீங்க 2 பேரும் இப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமழை போடுங்க. நான் இப்ப எஸ்கேப் ஆக போறேன். டைமண்ட் ஜாக்கெட் எனக்கு. எங்க ஓடுற? காப்பாத்துங்க போதும்.
டிஐஜி சார் காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இந்த மோட்டு பத்லு வச்ச குறியில இருந்து விட்டா இருந்தா வாங்கிக்க. தப்புனதில்ல போல இருக்கு. இம்பாசிபிள். அது எப்படி